இதே மாதிரிதான் இதை விட பயங்கரதா இருந்துச்சு அங்க. ஐஸ் தான் கட்டியா இருந்த மாதிரி அவ்வளவு சிலை. அந்த சிலையை பார்க்கறதுக்காக 2 சிலை இறங்கி வந்திருக்கீங்க. குச்சமே இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து டே 2 மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கள் தான் குளிச்சு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டோம். வாங்க ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டும் முன்னாடி கொண்டு போய் வந்து வச்சுட்டாங்க. என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் வந்து சரி ஒன்றா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது கரெக்டாக அமைஞ்சிச்சு. 2 பேரும் லாஸ்ட் டே தான் நாங்கள் வந்து நான் வந்து பெங்களூரில் ஒரு 2 டேஸ் முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ லாஸ்ட் டே நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி ஷால் எல்லாமே மேட்சிங்காக வந்து எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம். இப்போ என் ஹஸ்பண்ட் இவங்க ஹஸ்பண்ட்லாம் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்ப வேண்டியது. ஒயிட் ஃபேமிலி. நாங்கள் ஒயிட் ஃபேமிலியே ஆகிட்டோம். கர்நாடி ஃபேமிலி. இன்னைக்கு ஸ்கூல்ல கூட வெள்ளிக்கிழமை யூனிஃபார்ம் போடுவாங்க. நான் தேர்ஸ்டே போட்டேன். ஆமாம், ரொம்ப பங்க்சுவல். ஒரு வழியா டே 2ல 10:30 11 ஆயிடுச்சு. அப்பதான் கிளம்பவே ஆரம்பிச்சிருக்கோம். 1 hour இருக்கு போறதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு. ஸோ வந்து இன்னைக்கு எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்றோம்னு காட்டுறோம். மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அப்ப நம்ம பெங்களூர்லயே வீட்லயே இருந்திருக்கலாம்ல. வெளியில போக வேண்டாம். சயின்டிஸ்ட் நான் சிக்கமங்களூர் வீட்லயே இவங்களுக்குலாம் கார்ல டிராவல் பண்ணவே பிடிக்காது. அங்கே வந்து பாஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா. காலைல முடிச்சு ரெடி ஆகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம். ஸோ அதனால ரூம்லேயே இருந்துடலாம் இப்படி காரில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பசங்கள்லாம் யோசிக்கிறாங்க. இன்னும் போக 1 hour இருக்கு. அது வரைக்கும் பசங்களை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. முல்லையங்கிரி பீக். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுங்க, பாபா புதங்கிரி. அதுக்கு மேல உள்ள ஒரு வியூ பாயிண்ட்டும் அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ இது என்னன்னு சொல்லி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி பார்த்தோம். பார்த்தா பசங்க விளையாடுற மாதிரி கொஞ்சம் ஸ்லைடர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நாங்கள் ட்ராவல் பண்ண போகும்போது வந்து இது பண்ண ஸ்பாட்டு. இது ஸ்பாட் நேம் கூட தெரியாது. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது இது அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பாருங்கள், இந்த சிலையே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே என்னென்னா நம்ம வந்து காஃபி பவுடரு, இந்த சிக்மங்களூர்லேயே வந்து என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் தான். ஸோ காஃபி பவுடரு, டீ தூள் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் போனீங்கன்னா இந்த சாக்லேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஹோம்மேட் சாக்லேட்ஸ். ஆமாம்மா, ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து ஷாப்பிங் அது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஒரு வியூ பாயிண்ட் அவ்வளோதான் இருக்குது. வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது?
வியூ பாயிண்ட் இல்ல இத பாக்குறது இது ஒரு ஸ்டாச்சு. ரெசார்ட்டோட ப்ரொமோஷன் அது. ஸ்ரீ நேச்சர் ரூட்ஸ்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டோட ப்ரொமோஷன் தான் அந்த சிலை. 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 அந்த சிலையை பார்க்கறதுக்காக 2 சிலை இறங்கி வந்திருக்கீங்க. குச்சமே இல்ல. இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸு, சின்ன கார்டன் அண்ட் பசங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பசங்க நல்லா விளையாடிட்டு சாக்லேட்ஸ்லாம் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. சிக்மங்களூரில் பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அதுவும் இருந்துச்சு. ஹோம்மேட் சாக்லேட்ஸும் நாங்கள் வாங்கினோம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது பசங்க கையில் கொடுத்துட்றாங்க கூலர்ஸை போட கொடுத்த அன்னைக்கு கையில் கொடுத்துட்றாங்க. எல்லா கூலர்ஸையும் கையில் வச்சுட்டு இது பண்ண முடியல. அதனால இப்படி வந்து நம்ம ஹேங் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம் வீட்டில். அதுக்கப்புறம் கேரி பண்ணிக்கலாம். ஸ்டாச்சுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் அண்ட் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சு. இங்கே வந்து காஃபி பவுடர் தான் ரொம்ப ஃபேமஸ் சொன்னால. ஸோ ஐஸ்கிரீமும் வந்து காஃபி ஐஸ்கிரீம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். காஃபி ஐஸ்கிரீம் வெண்ணிலா அண்ட் மிக்ஸ்டு காஃபி அண்ட் வெண்ணிலா வந்து மிக்ஸ்டும் இருந்துச்சு. காஃபி லவ்வர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அப்படியே எக்ஸாக்ட் காஃபி மாதிரியே அந்த ஃப்ளேவர் இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்கேட் மட்டும் வச்சுருக்காங்க. ஒரு கடி ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ பசங்கள்லாம் ஜாலியாக வந்து கிட்கேட் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வெண்ணிலா சாப்பிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ளவுட்ஸு மவுண்டெயின்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணோம். பார்க்கவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு வியூ அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஹில்ஸ் ஏறினாலே வந்து காற்றெல்லாம் அப்படியே பயங்கர சில்லுன்னு இருக்கும்ல. வெயில் அடித்தாலும் அப்படியே ரொம்ப சில்லுன்னு காற்று வரும்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்க வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இந்த ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்? ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். எனக்கு வாந்தி வர்றதுனால எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. காலைல இருந்து ஒன்றும் சாப்பிடலையா, என் புருஷன் ஒன்றும் வாங்கி கொடுக்கல. எவ்வளோ கேட்டு பார்த்தேன், ஆனால் முறைச்சிட்டு மட்டும் போயிட்டான். எனக்கு அது சிரிக்கிறதா அழுகிறதான்னு ஒன்றும் தெரியாமல் குனிஞ்சு சிரிச்சு பார்த்தேன். கருத்தில் ஒன்றும் முடியலன்னு சொல்லிட்டு இறங்கி பசியில் வைத்தியம் பிடிச்சி காமிச்சிட்டேன். அப்பயும் வாங்கி தரல. தொங்கி மாதிரி நின்று பார்த்தேன். ஸ்பாட்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அப்படியே வாமிட் சென்சேஷனாகவே இருக்குது. அந்த மவுண்டெயின் ஏறினா ஒரு ஸ்டோரி டெல்லிங் கேம் விளையாடலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஆரம்பிச்சதுதான் ரெண்டு பேருக்கும் முக்கியஸ் மாதிரி வாய்ஸும் வரல, எதுவும் ஆகல. அதோட வாய் மூடிட்டு இறங்குவோன்னு இருக்கு. அது இப்போ வந்து நாங்கள் மணிக்கேரி வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கோம். வாட்டர் சைடுல இது வியூ பாயிண்ட். அந்த சைடு போனா வாட்டர் ஃபால்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ்ல போய் குளிக்க போறோம். வியூ பாருங்களேன், செம்மையா இருக்கு பார்க்கவே. லாஸ்ட் இயர் என் ஹஸ்பண்ட் வரும்போது இங்கெல்லாம் ஃபுல் மிஸ்ட், ஒன்றுமே தெரியலன்ற அளவுக்கு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வெதர் சூப்பராக இருந்துச்சுன்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் அடிக்குது நல்லா. ஆனால் அந்த மலை உச்சியில் வந்து அந்த வெயிலும் நல்லா இதமாக தான் இருக்குது. ஏன்னா சில்லுன்னு காற்று வருது, இந்த வெயிலும் நல்லா இதமாக இருக்குது. அதனால சூப்பராக இருக்குது. நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த வியூ பாயிண்டில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டோங்க. நான் 3 கிளாஸு வாட்டர்மெலன் இங்கே தான் சாப்பிட்டோம். ஆமாம், 1 கிளாஸ் பைனாப்பிள், 1 கிளாஸ் குக்கும்பர், 1 கிளாஸ் மாங்காய் எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா வாட்டர் ஃபால்ஸில் தான் போய் குளிக்க போகிறோம். பசங்களுக்கு எங்கே போனாலும் வந்து அந்த திருப்தியே இருக்காது. குளிச்சா அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க, திருப்தியாக இருக்கும். அதனால நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் போய் அங்கே போய் காட்டுறோம். அது வேறு எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. லாஸ்ட் டைம் 1 கிலோமீட்டர்னு நடன்னு ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துருப்போம் போல போன வாட்டி. இல்லை ஆயிஷா வாட்டர் ஃபால்ஸுக்கு? இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. போயிட்டு வரும்போதே மூச்சு வாங்குது. ஆமாம், இப்போ வாட்டர் ஃபால்ஸ்க்கு அதனால தான் தெம்பா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். அங்கே போய் பசிக்கும்னு சொல்லிட்டு
ஃபால்ஸ்க்கு என்ட்ரு ஆகும்போது டிக்கெட் வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 5 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேட்டோம் எப்படி இருக்குது, ஃபால்ஸில் நல்லா தண்ணி வருதா, எப்படி இருக்குது அப்படின்னோன்னா அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே எவ்வளோ தூரம்னு சொல்லி கேட்டோம். 80 steps தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 80 steps இருக்கிறதுனால இந்த இவங்க 80 ஸ்டெப் என்ட்ராங்க. என்னங்க 80 steps வரைக்கும் எண்ணிட்டே வருவீங்களா எப்படி? கணக்காடாக்கான்னு செக் பண்ணணும். இறங்கும் போது ஈஸியா இருக்கும், ஏறும் போது தான் கஷ்டமா இருக்கும். இது ஸ்டீப்பா இல்ல, கொஞ்சம் ஸ்லோப்பா தான இருக்கு. இல்ல போன தடவை வயநாடு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் கொடூரண்டி. அது வந்து ரோடே இல்ல, அப்படியே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு. 1.5-2 கிலோமீட்டர் நடந்துருக்கோமா? ஆமா, தோ பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்காதா? குளிக்க போறதுக்கு கூட எப்படி காஸ்டியூம்ல வராருன்னு காமி. குளிக்கும் போது கூட டிப்டாப்பா ஷூலா போட்டுட்டு தான் வந்து குளிப்பாங்க அப்படின்றாங்க. விஐபி அந்த மியூசிக்க போட்டு அந்த அருமையான வாட்டர் ஃபால்ஸ் இது தான். நம்ம வீட்டில் ஷவரில் குளித்தா கூட நல்லா தண்ணி வரும் போல். ஸோ அவ்வளோ கம்மியாக வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. சரி பசங்களை வந்து என்ஜாய் பண்ணட்டும், அந்த தண்ணியிலையாவது குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு, வெயில் நல்லா அடிக்குது. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. பசங்களால் வந்து நிற்கவே முடியல. கொஞ்சம் நேரம் கால் நினச்சாலே அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சில்லுன்னு இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க. இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான், பாருங்கள் மக்களே. ஷவர் மாதிரி தான் இருக்கு. நான் கடைசியில் மொக்க வாங்கினது தான் மிச்சம். அப்படியே ரிட்டர்ன் போயாச்சு. இதே மாதிரிதான், இதை விட பயங்கரதா இருந்துச்சு அங்க. ஐஸ் தான் கட்டியா இருந்த மாதிரி அவ்வளவு சில்னஸ். இங்க பரவாயில்லையே. அது வந்து சாரல் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதனால அந்த இது விட்டுருவீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இது ஏறிடும், டெம்பரேச்சரை மாத்திரும். இந்த ஸ்விம்மிங் பூலுக்காகவே வந்து இங்க சீக்கிரம் வந்திருக்குங்க. ரொம்ப சின்னதா இது வேலைக்காக. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிட்டோம். ரூமுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்க வந்து குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதை தான் நிறைவேற்ற முடியல. அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் பூல்லையாவது ஜாலியாக குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டார்க் ஆக முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். பார்த்தா இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம சில்லுன்னு இருந்துச்சு, குளிக்கவே முடியல. சில இடத்துல வந்து ஹாட் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரில் வந்து நிறைய இன்டோரில் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லலாம் வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கேட்டோம், பட் இந்த இடத்துல வந்து ஹாட் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ண முடியாது, அப்படி ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் வச்சாத இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணாங்க, முடியல. என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் கடைசியில் குளித்தாங்க. பசங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அவங்களால முடியல. குளிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களால குளிக்க முடியல. ஸோ கால் மட்டும் நினச்சதுக்கே ஷெஃபானுக்கும் சரி அப்சருக்கும் சரி நைட்டெல்லாம் சரியான காஃப் பண்ணிகிட்டே இருந்தாங்க, தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சரி ஆயிட்டாங்க. பட் கால் மட்டும் வச்சதுக்கே 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பால் வந்து தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பால் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பசங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு ஐஷா வந்து காரமாக இஞ்சி டீ போட்டுட்டு இருந்தா. இந்த வெதருக்கு சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் நேற்றே வந்து நாங்கள் இஞ்சி டீ கேட்டோம், அவங்க போடுற இஞ்சி டீ வந்து எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நாங்களே போட்டுக்கிறோம், நீங்கள் எல்லாமே தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி ஐஷா வந்து இஞ்சி டீ போட்டுட்டு இருந்தா. நாங்கள் ஒரு சைடு சில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா பசங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாடி முடிச்சுட்டு இந்த பேட்மிண்டன் பாஸ்கெட் பால்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. டின்னர் வந்து 3 நைட்ஸுமே நாங்கள் வந்து ரெசார்ட்லேயே சாப்பிட்டோம். 5 o'clock பிஃபோரே நம்ம மெனு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டோம்னா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. 7 to 8 o'clock டைனிங் டேபிளில் வச்சுருவாங்க. ஸோ நைட்டு வந்து கொஞ்சம் டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, ஆப்பம், மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் ஓகே தான். சாம்பார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சட்னி, கார சட்னிலாம் நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் கிரேவியும் நல்லா இருந்துச்சு. எக் ஆம்லேட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். டின்னர் முடிச்சுட்டு பசங்க கொஞ்சம் நேரம் கேரம் போர்டும் அண்ட் கேட்டோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.
பாய்.